தம்பி துரைமுருகன் சொன்ன மாதிரி இவர் ஒரு செங்கலை காட்டுறார். உண்மையிலேயே அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட காலம் எது? காங்கிரஸ் ஆட்சி காலம். அந்த ஆட்சியிலே மருத்துவத்துறை அமைச்சராக இருந்த, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஐயா அன்புமணி அவர்கள் தான் அது அடிக்கலை நாட்டினர். அது எவ்வளவு காலம் ஆயிடுச்சு அந்த ஆட்சி முடிஞ்சுன்னு பாருங்க. அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலே கட்டி முடித்திருக்கலாமே, கட்டல. அந்த கல்லை வச்சது இவங்க தான். அப்புறம் மறுபடியும் கல் வச்சுட்டு இருப்பாங்க மோடி. அப்புறம் இவர் ஆட்சியில் வச்சாங்க. இவர் அந்த செங்கலை தூக்கிட்டு வச்சுட்டு திட்டாரு, நான் அதை பத்திரமா வச்சுக்கிறேங்க, உங்களுக்கு சமாதி கட்டுறதுக்கு அந்த கல் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி. என்ன பண்றீங்க? இவர் ஒரு கல்லை தூக்கி காட்டுறாரு. யாரு மோடிக்கு முன்பு உட்கார்ந்து நன்றாக பல்லை காட்டியது என்று இவர் ஒரு படம் காட்டுறார், அவர் ஒரு படம் காட்டுறார். என்ன படம் காட்டி கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் ஆட்சியில் செய்த சாதனையை, மக்களுக்கு கொண்டு வந்த நலத்திட்டங்களை எடுத்து சொல்லி வாக்கு கேட்க உங்களுக்கு துணிவு இருக்குதா? துணிவு இருந்தால் எதுக்கு கூட்டணி? துணிவு இருந்தால் கூட்டணி. ஒரு நேர்மையாளனுக்கு, ஒரு கொள்கையாளனுக்கு எதுக்கு கூட்டம்? எதுக்கு கூட்டணி? எங்களை போல தனிச்சு நிற்கிறது துணிவு இந்த தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு இருக்க? இந்தியாவில் இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் நிற்கிறார், பஞ்சாபில் நின்றார், வென்றார். தனித்து நின்று எப்படி வெல்லுவாய் சீமான் அப்படின்னு? தனித்து நான் நிற்கிறேன் யார் சொன்னது? இத்தனை கோடி சொந்தங்களுக்கிடையே இருந்து வந்த அந்த சொந்தங்களோடு நிற்கிற ஒரு மகன் நான் தான் நிற்கிறேன். தனிச்சு எங்க நிற்கிறேன்? தனிச்சு 32 லட்சம் பேர் வாக்கு போட்டிருக்காங்க. அப்ப என் சின்ன என்னன்னே தெரியாது. முதல் பெட்டியில இருக்காது, 3வது பெட்டியில இருக்கும். அது மங்களா இருக்கும். எப்படி வாக்கு கேட்டேன்னு தெரியுமில்ல? அம்மா எந்த சின்னம் சரியா தெரியலையோ அதுல தொட்டுருங்க, அதான் நம்ம சின்னம் சொன்னேன். இப்போ என்ன ஆட்டம், கடைசி வரைக்கும் எனக்கு சின்னம் தரல. ஏன்? பயம். வளர்ந்துருவான், வந்துருவான், பயம். 7 விழுக்காடு, 15-16 விழுக்காடு வந்துருவான் போல் இருக்க. நான் ஏன் சர்வே கிடையாது, அவங்க சர்வே தான். உடனே என்ன பண்றது? சின்னத்தை எடுத்துக்க. நான் என்ன விவசாய சின்னம் வாங்கிட்டு கட்சி ஆரம்பிச்சேனா? இல்ல விவசாய சின்னம் எனக்கு தருவின்னு கட்சி ஆரம்பிச்சேனா? சின்னத்திலே இல்ல விவசாயி, நான் என் எண்ணத்திலே விவசாயி தான். திருப்பி இதே வேளாண் குடிமகன் சின்னம் எனக்கு வருதா இல்லையான்னு பாரு. இந்த தேர்தல் முடிஞ்சோன்னா வரும். பெரிய ஆட்டம் தான் காட்டுறீங்க. ஆட்டோவை கேட்டேன், யாருக்கோ கொடுத்தீங்க. தீக்குச்சி கேட்டேன், யாருக்கோ கொடுத்தீங்க. தென்னை மரங்கள் கேட்டேன், யாருக்கோ கொடுத்தீங்க. நீங்களா ஒரு மைக்கை கொடுத்துருக்கீங்க. என் சின்னம் இல்லாம எவனும் ஓட்டு கேட்க போக முடியாது. எல்லாம் நீங்க என் மைக்கை பிடிச்சான் பேசணும். அங்க பாரு வச்சிருக்க பதாகையில எல்லாரும் மைக்கு, இது அந்த மைக்கை வச்சுதான் வச்சிருக்க. அப்படி இந்த சின்னம் தான் எல்லாம். அண்ணல் அம்பேத்கர்ல இருந்து பாருங்க, எங்க தாத்தா காமராஜர், தெய்வ திருமன், தாத்தா முத்துராமலிங்க தேவர், மூக்கையா தேவர், பேரறிஞர் அண்ணா, பாருங்க எல்லாம். மார்ட்டின் லூதர் கிங், மால்கம் எக்ஸ், சேகுவாரா, ஃபிடல் காஸ்ட்ரோ, சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் என் சின்னத்துக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆகப்பெரும் புரட்சியை பூமியிலே விதைத்த பெருமக்கள் எல்லோரும் இந்த ஒளிவாங்கி மூலம் தன் உள்ள கிடங்கை கடத்தியவர்கள் தான். அது மாதிரிதான் நாங்களும் உங்களுக்கு கடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த ஒளிவாங்கி சின்னத்துல. அதுல போட்டியிடுறதுல எனக்கு பெருமை தான், ஒன்னும் இல்லை. சின்னம்ங்கிறது எங்களுக்கு ஒரு கருவி, அவ்வளவுதான். எப்படி கொண்டு போய் சேர்ப்ப? ஒரே நாள் எப்படி கொண்டு சேர்ப்ப? ஒரே நாள்ல உலகத்திலேயே முதன்மை இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்த பிள்ளைகள் என்னுடைய நாம் தமிழர் பிள்ளைகள். உலகமே திரும்பி பார்த்துட்டு யார் தாண்டா இந்த சீமான், எதுக்கு தாண்டா இவனுக்கு இந்த மைக்கை கொடுத்தாங்க? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.